கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இருளிலிருந்து விடுவித்து அப்படி வெளிச்சத்துல கொண்டு வந்து 7 விதமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் இயேசு சித்தமாயிருக்கிறார். வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. இது ரொம்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனை ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதற்கு பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி? இருள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக, இந்த உலகத்திலேயே ராஜ்யத்தை ஆளுகிற பிள்ளைகளாக உங்களை மாற்றி உங்க இருளை அவர் வெளிச்சமாக்க கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். இதுல 16வது வசனம் பாருங்க. ஏன்னா அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆண்டவர் இயேசுக்குள்ள இருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகள் ஒண்ணு, பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். அப்போ பூலோகத்துல ஏதேன்ல இருக்கிறது, பரலோகத்துல எசேக்கியேல் 48ல சொன்னது போல ஒரு குறைவில்லாத அந்த நதியோரத்தில் விளைகிற செடிகளிலிருந்து புறப்படுகிற கனிகள், ஒரு 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 வெளிச்சம். வெளிப்படுத்தல் 21ல ஒரு பொன்மயமாயமான வீதியில நம்ம உலாவ செய்கிற கர்த்தர் காணப்படுகிறது. உலகத்துல காணப்படுகிறது காரு பங்களா எல்லாம், இது நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு காணப்படாதது, உங்க வீட்டுல இல்லாதது, வீடு சொந்தமா இல்ல, அது நம்ம காண்கிறது வாடகை வீடு, காணாதது சொந்த வீடு. கர்த்தர் கொடுப்பார், வாகனம் கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். நீங்க பார்க்கிறது பலவீனம். அப்போ இப்ப பலவீனத்தை பார்க்கிற நீங்க பார்க்காததன சுகத்தை பார்ப்பீங்க. சுகத்தை பார்க்க கிருபை கொடுக்கிற கர்த்தர். சிங்காசனம், இதுவரை வேலை இல்லாம இருந்திருப்பீங்க, இப்ப வேலை. கர்த்தத்துவம், அதிகாரம், இதுவரை பொசிஷன்ல இருந்திருப்போம். சில ஆள் நம்மளை த்ரெட்டன் பண்ணி நம்மளை மட்டம் தட்டிட்டு இருப்பான். துரைத்தனம், அதிகாரம் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டதால் இந்த 7 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பூரணமான சந்தோஷத்தை பெறுவீங்க. நிலைத்திருங்க. கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. தகப்பனே, 7 விதமான ஆசீர்வாதங்கள் நாங்க காண்கிறது, காணாதது, இந்த உலகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதிகாரம் தருவேன், சிங்காசனம் தருவேன் சொன்னீங்க. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென்.